இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூண்டு குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு நான் மண் சட்டி எடுத்திருக்கேன். மண் சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கி வந்ததுக்கப்புறமா இது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெண்டைக்காய் ஆட் பண்ணுறேன். வெண்டைக்காய் லைட்டாக வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூளை இது கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூட புளி தண்ணி ஆட் பண்ணி இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக முருங்கைக்காய் போட்டு அது கொதி வந்ததும் இறக்கிடுங்க.